பெண் பிள்ளைகள் பொதுவாக முஸ்லீம் பெண் பிள்ளைகள் சில அதில் அவங்களோட சமய ஒழுக்க இதிலிருந்து கொஞ்சம் விடுபட்ட சுதந்திரமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்தில் இப்படி அந்த உங்களோட ஒழுக்க கோட்பாடுக்கு ஏற்றமாக இருக்குமா, இல்லை நீங்கள் அவங்கள இல்லை அந்த குறிப்பிட்ட அந்த இதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி பணிப்பீங்களா? உதாரணத்துக்கு இப்போ அந்த போட்டு வர பருதா கூட மொத்தம் மூடி இருக்கணுமன்றது இப்போ அவங்க விரும்புகிறாங்கல்ல, தாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில். அடுத்தது இப்போ நாங்கள் இப்போ ட்ரைனிங் ப்ளேஸ் பண்ணுற கூட இப்போ அவங்களோட பிரதேசத்துக்கு அண்மையில் இருக்கிற இடங்களை ப்ளேஸ் பண்ணிடலாம் விரும்புகிறாங்கல்ல. ஏன்னா கொஞ்சம் தூர இடம் வேண்டாம், பஸ்ஸில் போயிட்டு வரலாம் தானே சார், சும்மா கொஞ்சம் ட்ராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்படி கொஞ்சம் இதுக்குள்ளே வராங்க அவங்க மட்டும் இப்போ மோட்டார் சைக்கிள் ஓடுறாங்க. அப்படி சில இதுகள் அதுலேருந்து கொஞ்சம் சுதந்திரமாகி வராங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களோட சமய ரீதியாக உங்களோட எதிர்காலங்கள் இதை ஏற்றுக்கொள்வீங்களா, இல்லை திரும்ப அவங்கள இல்லை இந்த கட்டுக்கோப்புகளாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி அவங்கள ஏதோ ஒரு வகையில் பேரண்ட்ஸ் வழியாகவோ அல்லது அவங்களோட வாழ்க்கை ரீதியாகவோ கட்டுப்படுத்துவீங்களா என்றது என்ற ஒரு இது. உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அவங்களோட கேள்வி என்னென்னா, இஸ்லாமிய பெண்களுக்கென்று இஸ்லாம் மார்க்க ரீதியாக சில கட்டுப்பாடுகள் கடப்பாடுகளை பெண்களுக்கும் இருக்கிறது ஆண்களுக்கும் இருக்கிறது. ஆடை முறையில் பெண்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பெண்களுக்கு இப்படி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய பெண் பிள்ளைகளை பார்க்கும்போது பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் மாடர்ன் ஆகுவோம்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் சோசியலிசமாக மாறுவோம்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் சுதந்திரமாகணும்னு நினைக்கிறாங்க. இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்களா என்பது தான் கேள்வி. முதலாவது விவகாரம் என்னென்னா பிரதர், இங்கே யாரையுமே நாங்கள் மத ரீதியாக நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த ஒரு ஆலிமுக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எந்த ஒரு நிர்வாகத்துக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த ஒரு பள்ளிவாசல் நிர்வாகமும் நீங்கள் இப்படித்தான் இருக்கணும்னு ரூல் போட்டு கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. ஆரம்பத்தில் மார்க்கம் தெரியாமல் அப்படி சிலது செஞ்சாங்க. ஊர் வளமை இன்றைக்கும் இருக்குதுல்ல, கோவில் வளமை, இது பள்ளிவாசல் வளமை, இப்படி வச்சுக்கிடுவாங்க. இந்த வளமைகளை இஸ்லாம் இந்த வளமைகளை ஏற்றுக்கிறல. இஸ்லாம் சொல்லுகிற வளமை என்னென்னா, உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்வது மட்டும்தான் நபியினுடைய வேலை என்று இஸ்லாம் சொல்கிறது. நாங்கள் எடுத்து சொல்லுவோம், நீங்கள் விரும்பினா ஏற்றுக்கலாம், விரும்பலைன்னா நீங்கள் எந்த வழியை தேர்வு செஞ்சாலும் மறுமையில் தோற்று போவது நீங்கள். இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆடை முறையில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் இந்த கைகள் இந்த மணிக்கட்டுக்கு பிறகுள்ள இந்த பகுதிகளை நீங்கள் திறந்துக்கிறலாம், இதே மாதிரி கரண்டைக்கு கீழுள்ள பகுதிகளை திறந்துக்கிறலாம், முகத்தை திறந்துக்கிறலாம், மற்ற பகுதிகளை பெண்கள் உடலை மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. எப்படி மறைக்கணும், எந்த ஆடையால் மறைக்கணும்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் தங்கச்சிகள் எல்லாருமே ஹபாயாங்கிற ஒரு கருப்பு நிற ஆடை அந்த பிள்ளை வந்து கலரில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியான ஆடைகளை அவங்க அணிஞ்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இதுதான் இஸ்லாமிய ஆடையா என்று பார்த்தீங்கன்னா, இதுதான் இஸ்லாமிய ஆடை இல்லை, உடம்பை மறைக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு உதாரணமாக ஒரு சல்வாரை உடுத்து இறுக்கம் இல்லாமல் உடம்ப ஒரு பெண்ணுக்கு மறைக்க முடியும்னு அவன் நினைப்பான்னா, தலையை மறைச்சாச்சு, இப்போ நான் சொன்ன விதத்தில் உடம்பை மறைக்க முடியும்னு அவன் நினைச்சான்னு சொன்னால் அது இஸ்லாமிய ஆடை தான். இஸ்லாம் வந்து கோட்பாட்டை தான் சொல்லுது. இவங்க ஏன் அப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, இது ஈஸியாக இருக்கும், அதுக்காக பண்ணுறாங்க, வேறு எதுக்கும் பண்ணலை. வீட்டில் கொண்டு மாட்டி வச்சிடலாம், கழுவிட்டாங்கன்னா மாட்டி வச்சிருவாங்க, அப்படியே மாட்டிக்கிட்டு வந்துடலாம், ஈஸியாக இருக்கும், அதுக்காக வேண்டி போடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்துலலாம் கலரில் உடுத்துக்கிட்டு இருந்தாங்க, கருப்பில் உடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலாம், பிள்ளைகள் எல்லாம் கலரில் உடுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் மாறிக்கிட்டு வருகிறது. இந்த ஆடை முறையில் இது இப்படி நீங்கள் இருந்தால் உங்களுக்கு மறுமையில் வெற்றி கிடைக்கும், உலகத்திலும் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை இஸ்லாம் எங்கள் மக்களுக்கு சொல்லுகிற தத்துவம். நான் இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது என்று ஒருத்தர் நினைச்சாங்கன்னா, அதை யாரும் இங்கே போய் வலிக்கட்டாயமாக திணிக்க முடியாது. இஸ்லாத்தில் மார்க்கத்திலேயே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த மார்க்கத்தில் லா இக்ராஹ ஃபித்தீன், குர்ஆன்ல அரபு வாசகத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. ஒருத்தர் ஒரு முஸ்லீம், நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் நினைக்கிறேன் நாளைக்கு நான் ஹிந்துவா மாறப்போறேன்னு, இறைவனுக்கு ஏதாவது குறையா? இறைவன் நீ இப்படி இருந்தால் உனக்கு சொர்க்கத்தை தருவேங்கிறாரு. நீ போக நினைச்சா போ, மறுமையில் உன்னை பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். மார்க்கத்தையே மாற்றிக்கிற நினைச்சாங்கன்னா அது அவர்களை பொறுத்தது. ஆனால் இந்த வழிகாட்டுதல் அவர்களுக்கு இந்த உலகத்தில் நல்லதா கெட்டதா லாஜிக்கை தான் நாங்கள் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம், இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய நவீன யுகத்திலேயே ஆடை ஒழுங்குல ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணுங்கிறது யார் தீர்மானிக்கிறா என்று பார்த்தீங்கன்னா, பெண்ணு தான் யதார்த்தமாக தீர்மானிக்கிறாவான்னா பெண்ணு தீர்மானிக்கலை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு சில இடங்களில் பெண்ணு தீர்மானிக்கிறாங்க, பெரும்பாலும் ஊடகங்களும் ஆண்களும் தீர்மானிக்கிறார்கள். ஊடகங்கள் உதாரணமாக ஒரு விளம்பரம் என்று வந்தால் விளம்பரத்துக்கு யார் காட்சிப்படுத்த, ஒரு கார் விளம்பரங்க, மாருதிக்கு விளம்பரம் பண்ணணும், பிஎம்டபிள்யூக்கு விளம்பரம் பண்ணணும். பிஎம்டபிள்யூக்கு விளம்பரம் பண்ணனா நல்லா ஓடுது, நல்லா டிரைவிங் பண்ணலாம், இப்படி தானே விளம்பரம் பண்ணணும். அது எதுக்கு ஒரு மாடலை கொண்டாந்து வச்சு விளம்பரம் பண்ணுறான்? ஒரு அரை குறை ஆடையோட ஒரு பொம்பளை பிள்ளையை கொண்டாந்து வச்சு விளம்பரம் பண்ணுவான்.
என்ன காரணம்னா இப்படி காட்டு அவளுக்கும் அந்த காருக்கும் சம்மந்தம் இருக்குதா? சம்மந்தம் கிடையாது. அவளை அழகாக காட்டினதுனால கார் நல்லா ஓடுமா? ஆக்சிடென்ட் ஆகாதா? இன்னும் சொல்ல போனால் அவளை முன்னாடி வச்சா தான் ஆக்சிடென்ட்டே ஆகும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஒரு மாடலை கொண்டு வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. சோப்பு இருக்குது, என்னைக்காவது ஒரு சோப்புக்கு ஒரு ஆம்பளை விளம்பரத்துக்கு வந்து பார்த்துருக்கீங்களா? ராணி சோப்பில் இருந்து இன்னைக்கு இருக்கிற சன்லைட் வந்து சட்டை துவைக்கிறது ட்ரெஸ்ஸு, அதுக்கே யார் வந்தா? சன்லைட் ஒரு பொம்பளை பிள்ளைய தானே கொண்டு வந்தாங்க. என்னைக்காவது ஒரு ஆம்பளையை கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வரலை. ஒரு வாட்ச் விளம்பரம் யாரை கொண்டு வருவாங்க? பொம்பளை. ஈவன் இந்த மைக்க விற்கணும்டா கூட அழகான குரலில் பாடுகிறார் என்று ஸ்ருதிஹாசனை கொண்டாந்து வைப்பாங்க, அல்லது வேற ஒரு நடிகையை கொண்டாந்து வைப்பாங்க. என்ன காரணம்னா இது யாருடைய திட்டம்? இதெல்லாம் எடுக்கக்கூடியதில் முக்காவாசி டைரக்டர் யாரு? பொம்பளையா ஆம்பளையா? சினிமாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமான 100க்கு 99% சினிமா டைரக்டர்ஸ் யாரு? ஆண்கள் தானே. பொம்பளை அங்கே இங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களில் வந்து மேலே வரக்கூடிய சில பெண்கள் இருக்கிறாங்களே தவிர ஈவன் ரஜினிகாந்துடைய மகள் ஐஸ்வர்யாவாலேயே சினிமா துறையில் முன்னுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. என்ன காரணம்னா ஆதிக்கம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம தான் தீர்மானிக்கிறோம். இப்படி தீர்மானிக்கிற இடத்துல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ தீர்மானிக்க முடியாது, அவள் தீர்மானிச்சு கொடுங்க. கட்டளை இது, உடலை மறைச்சிக்கிறேன்னு. உதாரணமாக நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம். நடிகை மோனிகா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நடிகை மோனிகா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க இது மாதிரி ஆடை அணிஞ்சிக்கிட்டு வருவாங்க. ஏன் நீங்கள் இப்படி ஆடை அணிஞ்சிக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லும்போது, நான் நடிகை, ரொம்ப சம்பாதிக்கிறேன், ஆனால் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. 4 இடத்துக்கு போகும்போது நான் நடிகைங்கிறதுனால சில்மிசம் பண்ணுறாங்க, அங்கே சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்க, வேறு விதமாக பார்க்குறாங்க. அப்போ அவளாக உணர்கிறாள், என்னை வந்து இப்படி பார்க்குறாங்க, இப்படி பார்க்கக்கூடாது. எனவே நான் வந்து என்னுடைய ஆடை முறையை மாற்றிக்கிட்டா எனக்கு பாதுகாப்பு நினச்சிக்கிட்டு அவங்க யாருமே போய் மோனிகாக்கு நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டியே இனிமேல் அபாயா தான் போடணும்னு யாரும் சொல்லல. அவள் போட்டுக்கிட்டே தான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தா. அதே மாதிரி லாரன் பூத் வந்தாங்க. எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு இன்னைக்கும் இஸ்லாத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. யுவன் சங்கர் ராஜா இஸ்லாமியர் தான். இஸ்லாத்துக்குள்ளே அவருடைய மனைவி அந்த மாதிரி ஆடைகள் தான் கொடுக்குறாங்க. அவர் இசையமைச்சுக்கிட்டே இஸ்லாமியராக இருக்கிறாரு. நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, இசையை விடலன்னு சொன்னால் கொண்டு விடுவோம்னு யாராவது சொன்னாங்களா? அது அவர் இறைவனுக்கும் அவருக்கும் உள்ளது. யாரும் மார்க்கத்தை திணிக்க முடியாது. ஆனால் இந்த ஆடையினால் நலவா கெடுதியாங்கிறத நம்ம லாஜிக்கலி பார்த்தோம்னா நாங்கள் நினைக்கிறோம் நலவுன்னு. உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கே தெரிந்த ஏற்றுக்கொள்ள முடியாத, காலம் கடந்து மன்னிக்க முடியாத ஒரு படுகொலை தான் சகோதரி வித்யாவினுடைய படுகொலை. யாழ்ப்பாணத்தில் ஓஎல் மாணவி, ஓஎல் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், வித்யா படுகொலை செய்யப்பட்டாங்க. யாராவது ஜீரணிக்க முடியுமா? சீமாவினுடைய மரணத்தை யாராவது ஜீரணிக்க முடியுமா? இப்படி இலங்கையில் நடந்த இந்த படுகொலைதாரிகள் சொன்ன வாக்குமூலங்கள் என்னங்கிறத நீங்கள் எடுத்து பாருங்க. காமுக பார்வை எங்கிருந்து உருவாகிறது என்கிறத பார்க்குறாங்க. அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இப்படி ஆடை அணிஞ்சா எங்கள் மாடலாக இருக்கிறோம், அழகாக இருக்கிறோம்னு சொன்ன யாராவது அதே ஆடையோட அரசியலுக்கு வந்து பார்த்துருக்கீங்களா? உண்மையிலேயே ஹிருணிகா பிரேமச்சந்திர ஒரு மாடல் அழகியா இல்லையா? அவள் அரசியலுக்குள்ளே வரும்போது எப்படி வந்தா? அந்த பிகினி ட்ரெஸ்ஸோடு வந்தாளா? சந்திரிகா அம்மையார் மாதிரி சாரி உடுத்து என்ன பண்ணாங்க? சாரியை உடுத்தி இது வரைக்கும் கையை மறைச்சிக்கிட்டு இன்றைக்கும் அவங்க சாரியோடு தானே இருக்கிறாங்க. ஹிருணிகா பிரேமச்சந்திரியா இருந்தாலும் சரி, சந்திரிகா பண்டாரநாயக்கியா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு நடிகையாக இருக்கிறாங்க, அரசியலுக்குள்ளே வர்றாங்க. வரும்போது ஆடை அவங்க மாற்றிக்கிறாங்க. ஏன் மாற்றுறாங்கன்னா நடிப்புக்கு இது உகந்ததுன்னு நினைக்கிறாங்க, யதார்த்தத்துக்கு இது நல்லதில்லை. அப்போ யதார்த்தத்துக்கு மாற்றுவோம்னு மாற்றுறாங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ யதார்த்தமாக இருந்துட்டு போயிரு. டெல்லிங்கிறது கொழும்பு மாதிரியா? இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லி. டெல்லியிலேயே மருத்துவக் கல்லூரி மாணவி ஓடுகிற பஸ்ஸில் வந்து 9 பேரால் கற்பழிக்கப்பட்டாங்களா இல்லையா? கற்பழிக்கப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலம், அதில் 3 பேர் மேபி செத்துட்டாங்க, மற்றவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க கொடுத்த வாக்குமூலம் இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அவங்கள எங்களுக்கு கவர்ந்தது, அப்படியானது இப்படியானது, இந்த மாதிரி இந்த கற்பழிப்புகள், இந்த மாதிரி விவகாரங்கள் அரபு கண்ட்ரியில் ஒப்பீட்டளவில் ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். நம்ம கண்ட்ரியில் அதிகமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, ஆண்களுடைய இந்த பார்வைக்கு மறைப்பு போடப்பட்டிருக்கு. விளம்பரங்களில் இப்போ சில அரபு நாடுகள் இந்த செகுலரிசம் உள்ள வர்றதுனால அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கும் ஈரானில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விளம்பரத்தில் கூட பொம்பளை பிள்ளைகளை காட்ட முடியாது, ஆப்கானிஸ்தானில் காட்ட முடியாது. அதை தான் விமர்சிப்பாங்க. ஆப்கானிஸ்தானில் பொம்பளை பிள்ளைகளுக்கு டிவியில் வந்து நடிக்க முடியலைம்பாங்க. அது சில கட்டுப்பாடுகள் அவங்க மார்க்கத்தை புரியாமலே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது வேறு. ஆனால் சில கட்டுப்பாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கட்டுப்பாடுகள் நல்லதா கெட்டதா?
சமூகத்துக்கு உகந்ததா இல்லையா, நடைமுறை சாத்தியப்பட்டதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா சாத்தியப்பட்டது. அதை மீறி சில பிள்ளைகள் வந்து நான் கொஞ்சம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினச்சா இறைவனுக்கும் அவளுக்கும் உள்ளது, நமக்கு உள்ளது கிடையாது. நாங்கள் இப்போ நீங்களே பார்ப்பீங்க, நிறைய இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் எத்தனையோ பிள்ளைகள் ரோட்டில் வந்து வேறு மாதிரி உமாரியா இருக்கிறாங்கல்ல, பாடகி உமாரியா, அவள் முஸ்லீம் பிள்ளை தானே. பாடகி உமாரியா வந்து சிரசில் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாள், அவள் யார்? முஸ்லீம் தாப்பனுக்கு பிறந்த முஸ்லீம் பிள்ளை தான். ஆனால் யாராவது உமாரியாவை கொலை மிரட்டல் விடுத்தார்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட மாட்டீங்க. என்ன அது அவ தேர்ந்தெடுத்து கொண்டது, இதை இவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டது. இஸ்லாம் சொல்வதை நீங்கள் தேர்ந்தெடுக்கவும் முடியும், தேவையில்லை என்று ஒதுக்கவும் முடியும். நாளை மறுமையில் இதை தேர்ந்தெடுத்தால் நன்மை என்று இறைவன் சொல்லுகிறான். உலகத்திலும் பல நன்மைகள் இருப்பதை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அது கொடுக்கப்படுகிறதே தவிர நாங்கள் யாருக்கும் எந்த திணிப்பும் எந்த மதரசாலையோ எந்த பள்ளிவாசல்லையோ ஒரு புள்ள வந்து சல்வாரை உடுத்துக்கிட்டு போகிறோம் அபாயா உடுக்கலன்னு பள்ளியிலேருந்து உங்களை நாங்கள் இடைநீக்கம் பண்ணுறோம்னு சொல்லி தான் பண்ண மாட்டாங்க. மரணிச்சா அவங்கள அடக்க மாட்டோம்னு தான் பண்ண மாட்டாங்க. இலங்கை வரலாற்றில் மரணித்தவர்களுடைய உடலை பொறுப்பேற்க முடியாது என்று இஸ்லாமிய சமூகம் சொன்ன ஒரே சந்தர்ப்பம் ஜஹ்ரானையும் அவனுடைய ஆட்களை மட்டும்தான். அவங்க இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை இப்படி ஒரு மாபாதகத்தை செஞ்சுட்டாங்க, பாடியே எங்களுக்கு வேணாமன்ட்டோம். அது இல்லாமல் அறகுறையாக கொடுத்துட்டு போறா, ஊருக்குள்ளே வேற மாதிரி நடந்திருப்பா, அவன் மௌத்தா போனாலும் கூட அடக்கிடுவோம். அந்த மாதிரி பார்வை கிடையாது. அது இறைவனோடு சம்பந்தப்பட்டது.